Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா கௌதம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. என்ன ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தா? இல்ல என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம எந்த டிசிஷனும் அவ எடுக்க மாட்டா. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வேலையை விட்டுருக்காளே, நம்பவே முடியல. இலக்கிய உன்னை விட்டு போயிட்டா கௌதம். இதை என்னால உன்கிட்ட சொல்ல கூட முடியாம கடவுள் என்ன கட்டி போட்டாருப்பா. இல்ல மேடம், நான் இந்த வேலையை வேண்டான்னு சொன்னப்ப கூட செய்யற வேலையில பேதம் பார்க்க கூடாது. டீச்சர் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஆயாமா வேலைக்கு போறேன்னு பிடிவாதமா சொன்னா. ஆனா இப்போ இப்படி சொல்லாம கொள்ளாம நின்னுட்டாளே. எனக்கும் அதே கவலை தான் கௌதம். என்ன பண்றது, வேலை வேணான்னு பிடிவாதமா இருக்காளே. மேடம், எனக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல மேடம். இலக்கிய அந்த வேலையை விட்டது எனக்கு சந்தோஷம் தான். கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆயிருந்த என் பிசினஸ் இனி டேக் ஆஃப் ஆக போகுது. இலக்கிய வேலைக்கு போய் சிரமப்பட தேவையில்ல. என் கூட பிசினஸ பாத்துக்கிட்டாலே போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இத்தனை நாள் இலக்கியாக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி நான் அவளை ரொம்ப ஹாப்பியா பார்த்துப்பேன். நான் வரேன் மேடம். மேடம், ஒரு சின்ன டவுட். இலக்கிய வேலையை விட்டு நிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொன்னாலா? அது என்ன மேடம் தடுமாறுறீங்க? சொல்லுங்க, உங்க முகமே சரியில்லையே. ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? அதனாலதான் வேலையை விட்டு போயிட்டாளா? இல்ல இல்ல கௌதம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இலக்கியாவை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நான் கூட ஏன் இலக்கியான்னு கேட்டேன். பர்சனல் காரணம்னு சொன்னா. சரி, ஓகே மேடம், நான் கிளம்புறேன். சரி. ஏய் பணப்பெட்டி, உன்னை காட்டலான்னு பார்த்தா என் செல்ல பொண்டாட்டி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா. நம்ம வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் அங்க போய் அவளை சர்ப்ரைஸ் பண்றேன். போலாமா? தம்பி, கிளாஸுக்கு போங்க. பாத்து. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. இல்ல தம்பி, அது வந்து இப்பதான் பிரின்சிபால் மேடம் சொன்னாங்க இலக்கியா வேலையை விட்டு போயிட்டாலாமே. எனக்கு தெரியாது. எங்க பிசினஸ்க்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சது. அதை இலக்கியா கிட்ட சொல்லி சந்தோஷப்படலான்னு வந்தேன். ஆனா நான் வர்றதுக்குள்ள அவ கிளம்பிட்டா. ஆமா, வேலையை விடுறதுக்கு காரணம் சொன்னாலா? காரணம் அது வந்து நீங்க தான். ஆமாமா, நானும் இந்த வேலையை விடத்தான் சொல்லியிருந்தேன். பட் திடீர்னு ஏன் விட்டான்னு தெரியல. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு தான் தெரியல. சரிம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. இலக்கிய உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்க அவ மேல ரொம்ப பாசமா இருப்பீங்களாமே. நீங்க வீட்டுக்கு வந்தா அவ சந்தோஷப்படுவா. நான் வருவோம்பா. ஆனா இலக்கி அங்க இருக்க மாட்டாளே. அம்மா, என்னம்மா நீங்க இலக்கிய வேலையை விட்டு போனதுக்கு அழுகுறீங்களா? இல்லப்பா, இலக்கியா உங்களை விட்டு போனதுக்கு அழறப்பா. என்ன சொல்றீங்க? என்ன விட்டா? எனக்கு புரியல. ஆமாப்பா, இலக்கியா உங்களை விட்டு நிரந்தரமா பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாப்பா. என்னம்மா, இலக்கிய அதுக்கு என்ன பிரியணும்? என்ன கனவு கண்டீங்களா? நான் கனவு காணலப்பா. இலக்கியா கூட சந்தோஷமா இருக்கணுங்கிற உங்க எண்ணத்தை தான்
உங்க வீட்ல இருக்கிற பைரவி மேடம் கனவு ஆக்கிட்டாங்கப்பா. பைரவி பைரவி அம்மாவா? அவங்க எங்க வந்தாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னா, நீ என் பிள்ளையோட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை தான். நீ கௌதம் பக்கத்துல இருந்தா அவன் தோத்துக்கிட்டே தான் இருப்பான். உன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் நிலைமை மோசமாதான் ஆகும். இதே நிலைமை நீடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் உயிரை விட கூட அவன் தயங்க மாட்டான். அவன் தலையெழுத்து மாறுறதும் மாறாததும் உன் கையில தான் இருக்கு. நான் கௌதமை விட்டு விலகிடுறேன். சத்தியம் பண்ணு. சத்தியம். இதான்ப்பா நடந்துச்சு. இலக்கியா என்ன விட்டு போயிட்டாளா? ஐயோ, ஆமாப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.